மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசப் போகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. இரட்சிக்கப்படாதவர்களை பிசாசானவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். நம்மையும் இரட்சிப்புக்கு முன்பாக பிசாசுதான் இயக்கிக் கொண்டிருந்தான். எப்படியெனில் நம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்போது இயேசுவை மாத்திரம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று இரட்சிக்கப்படுகிறோமோ, அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமானாலும், என்ன நடக்க வேண்டுமானாலும், எந்த வேலையானாலும் அதை கர்த்தர்தான் நிர்ணயம் பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உன்னுடைய சுய விருப்பத்தின்படி சாயக்கூடாது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். அவர் வந்து நம்மை நேரான பாதையில் நடக்க கற்றுத்தருவார். நாம் வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ சாயும் போது பரிசுத்த ஆவியானவர் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நமக்கு கற்றுத்தருவார். ஊழியர்களை கொண்டு நம்முடைய காதுகள் கேட்க பேசுவார். ஆவியானவர் பேசும்போது நாம் கீழ்ப்படிய வேண்டும். எப்போதெல்லாம் நாம் தவறான பாதையில் போகிறோமோ அப்போதெல்லாம் ஆவியானவர் நம்மை எச்சரிப்பார். நாம் தவறு செய்யும் போது தேவ எச்சரிப்பு நமக்கு வரவில்லை என்றால் நம்மிடத்தில் ஆவியானவர் இல்லை, அதுதான் உண்மை. நாம் வேதத்தை மறந்து போகும்போது ஆவியானவர் நம்மை விட்டு போய்விடுவார். ஆவியானவர் போனால் சாத்தான் வருவான், அவனுக்கு ஏற்றபடி நடத்துவான். இதை எப்படி அறிந்து கொள்வது? நாம் தவறு செய்யும் போது இது பாவம் என்கிற ஒரு உணர்வு, பரலோகம் போக முடியாது என்கிற ஒரு பயம் நமக்கு வரும்போதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு நமக்குள் இருக்கிறார். இயேசு நமக்குள் இல்லை என்றால் இந்த பயம் நமக்கு வராது. இப்படிதான் அறிந்து கொள்ள முடியும். நம்மை கொண்டு கர்த்தர் விரும்புகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் நேரான பாதையில் நடந்து பரலோகம் போக வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். இதற்காகத்தான் கர்த்தர் நாம் வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ சாய விடாமல் நேரான பாதையில் நம்மை நடத்துகிறார். நாம் செபிக்கலாம். வழி இதுவே என்று சொல்லி நேரான பாதையில் எங்களை நடத்துகிற சர்வ வல்லமுள்ள எங்கள் நல்லாண்டவரே, இந்த மகிமையான வார்த்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.